1896 வில்லியம் பெப்பே என்ற ஆங்கிலேய பொறியாளர் தன்னுடைய நிலத்தில் இருக்க மண்மேட்டை வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித் என்ற இந்திய வரலாற்று ஆய்வாளரோட ஆலோசனைப்படி தன் பணியாளர்களை கொண்டு அகழாய்வு செய்ய தொடங்குகிறாரு. அந்த மண்மேட்டில் முள் செடி கொடியெல்லாம் சேர்ந்து ஒரு புதர் போல் இருந்தது. அந்த புதர்களை முதல்ல நீக்கிறாங்க. புதர்கள்லாம் நீக்கினதுக்கப்புறம் அந்த மண்மேட்டை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. 18 அடி உயரமான செங்கல் அடுக்குகளை பார்க்குறாங்க. தொடர்ந்து அகழாய்வு செய்யும்போது கல்லாலான ஒரு பொட்டியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பெட்டிக்குள்ளே 5 சிறிய ஜாடிகள் இருந்தது. அந்த ஜாடிகளுக்குள்ள தங்க ஆபரணங்கள், நுணுக்கமான வடிவமைக்கப்பட்ட ஆபரணங்கள், ரத்தினங்கள், எலும்பு துண்டுகள், சாம்பல் போன்றவை இருந்தன. அந்த ஜாடிகளுக்குள்ள சுமார் 1900 ரத்தின கற்கள் இருந்தன. இந்த 5 ஜாடிகளில் ஒரு ஜாடியின் மீது எழுத்து பொறிப்புகள் இருந்தன. இந்த எழுத்து பொறிப்புகளை நகல் எடுத்து வின்சென்ட் ஆடம் ஸ்மித்துக்கு அனுப்புகிறாரு வில்லியம் பெப்பே. சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலே கல்வெட்டு நிபுணர்கள் இந்த கல்வெட்டோட பொருள் குறித்து விவாதம் பண்ணுறாங்க. 10 வருஷம் ஆகி இந்த கல்வெட்டோட பொருளை சரியாக புரிஞ்சிக்க முடியாததுனால இந்த கல்வெட்டை கான்ட்ரவர்ஷியல் கல்வெட்டுன்னு பெயர் சுட்டுறாங்க. இந்த நிலையில் அகஸ்தே பார்த் என்பவர் இந்த எழுத்து பொறிப்புகளை சாக்கியர்களின் பாக்கியவனான புத்தரின் நினைவு சின்னங்களை தாங்கும் இந்த பெட்டி சிகீர்த்தி மற்றும் அவனது மனைவிகள், மகன்கள், சகோதர சகோதரிகள் அனைவராலும் வழங்கப்பட்டுள்ளது என்று படிக்கிறாரு. இந்த விளக்கத்தை அந்த காலத்தில் இருந்த கல்வெட்டு அறிஞர்கள்லாம் ஏற்றுக்கிறாங்க. இப்போ அந்த ஜாடியில் இருக்க எழுத்து பொறிப்புகளை படிக்கலாம். சிகிதி பதினம் பைகி நிகனம் ஷபூத லினம் இயம் ஷசிலித நே பூதச பகவதச சக்கியனம். இதோட பொருள் என்னென்னா, அகஸ்தே பார்ட் சொன்னது போல சாக்கிய குலத்தை சேர்ந்த புத்தரின் நினைவு சின்னத்தை வைக்கும் கொள்கலனானது சிகீர்த்தி மற்றும் அவனது சகோதரர்கள், சகோதரிகள், மகன்கள், அவர்களது மனைவிகள் இவர்கள் அனைவராலும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஜாடியின் மேலே உள்ள எழுத்துக்கள் பிராமி வரி வடிவத்தில் பிராகிருத மொழியில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ இதோட காலத்தை பார்க்கலாம். இந்த எழுத்து பொறிப்புகளோட காலத்தை 1997 கல்வெட்டு நிபுணர் மற்றும் தொல்லியல் அறிஞராக இருந்த அகமது ஹசன் தானி என்பவர் கிமு 2ஆம் நூற்றாண்டின் முதன் பாதியை சேர்ந்ததுன்னு கணக்கிடுறாரு. இறுதியாக இந்த எழுத்து பொறிப்புகள் கிமு 3ஆம் நூற்றாண்டு அல்லது அதற்கு முன்னதாக கூட இருக்கலாம்னு காலக்கணிப்பு செய்யப்படுது. இந்திய நேபாள எல்லைக்கு அருகே உள்ள பிப்ரவா எனும் கிராமத்தில் தான் இந்த ஜாடி கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.